அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த அமைச்சர்களின் அவசரமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது இது ஒரு இயல்பான கூட்டம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். மின்துறை அமைச்சருடைய வீட்டில் அமைச்சர்கள் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆலோசனை கூட்டம் கட்சி விஷயமாகவும் அல்லது ஆட்சி விஷயமாகவும் கூட இது இருக்கலாம். மேலும் தற்போது நாளைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களை அனைவரும் சென்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் அவருடைய அலுவலகத்திலிருந்து அழைத்து சென்றிருக்கிறது. இது எதற்கு என்று சொன்னால் நம்முடைய நவீன போர்க்கப்பல் சென்னையுடைய துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது. ஆகவே அதை பார்வையிடுவதற்கான ஒரு அழைப்பை நோக்கி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் அதில் கடந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆக அதனுடைய தருவாயில் அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இயல்பான ஒரு ஆலோசனையாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். பன்னீர்செல்வம் இரு அணிகளும் ஒன்றிணைவது குறித்து பேச தயாராக இருப்பதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை தம்பிதுரை வரவேற்பதாகவும் சொல்லியிருந்தார். இது இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு ஒரு காரணமாக இருக்குமா? இரண்டு அணிகளும் இணைவதற்கான ஒரு ஆலோசனையாக இருக்குமா? அதாவது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களை உரிய முறையிலே பேசுவதற்கு அழைத்தால் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார்கள். அதே போலதான் எங்களுடைய பக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா அணியின் சார்பிலே தாய் கழகத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்களை நாங்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறோம், எங்களுடைய வாசல் திறந்தே இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பலமுறை அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஆக இரு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி அல்லது எந்த நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் என்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அது குறித்தான ஒரு பேச்சுவார்த்தையும் கூட தற்போது நடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, இப்போ அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாளை சென்னை வர அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இல்ல, அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன்ல. அதாவது நவீன போர்க்கப்பல் நம்முடைய சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது. அதை பார்வையிடுவதற்கான ஒரு அழைப்பு. இதைத்தான் ஏற்கனவே அந்த கப்பல் படையினுடைய உயர் அதிகாரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள். அது குறித்து முதலமைச்சர் கூட அந்த நிகழ்விலை கடந்து கொண்டு நம்முடைய கடற்படை வீரர்கள் நம்முடைய மீனவ பெருமக்களை காப்பாற்ற வேண்டும், உரிய முறையிலே அவர்களுக்கு பாதுகாப்பு நல்க வேண்டும், எதிர்நாட்டினுடைய தாக்குதல் இருந்து அவர்களை நீங்கள் பாதுகாப்பு அரணாக இருந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கப்பற்படை நிகழ்விலே நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டார்கள். தற்போது அந்த கப்பலை முழுமையாக பார்வையிடுவதற்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறது கப்பல் படைத்துறை. அந்த அழைப்பைத்தான் ஏற்பதற்காக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அழைப்பாகத்தான் அந்த அழைப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த கப்பலை பார்வையிட்ட பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இது உண்மை தகவலா? இல்ல, அது அப்படி இதுவரைக்கும் அந்த தகவல்கள் எங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. அப்படி இதுவரைக்கும் அந்த மாதிரி தகவல் எங்களுக்கு இல்லை. அதை பார்வையிடுவதற்காகத்தான் அதை அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதாக இருக்கிறார்கள். என்னென்ன தகவல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அதாவது இரு அணிகள் சேர்வதற்கான வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வருமான வரித்துறையினுடைய ரெய்டிற்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நசுக்குவதற்கான பல்வேறு சதிவலைகள் பின்னப்பட்டிருக்கிறது. அந்த பின்னப்பட்டிருக்கக்கூடிய சதிவலைகளுக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்பது குறித்தான ஒரு ஆலோசனையாக இருக்கலாம். இந்த தினம் கூட இந்திய தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற சகோதரர் டிடிவி தினகரன் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை கூட திரு டிடிவி தினகரன் அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். யாரென்றே தெரியாத ஒருவரே என் மீது பழி சுமைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது குறித்தான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இது இருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது போர்க்கப்பலை பார்ப்பதற்காக. இது ஒட்டுமொத்த அதிமுகவின் இரு அணிகளைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அழைப்பாக இல்லை, அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதையா?
ஆளுங்கட்சிக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களோ அது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு அழைப்பையும் அந்தந்த துறை சார்ந்திருக்கிற சட்டப்பேரவையிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம். எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற 122 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அழைப்பை முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது, அழைப்பு விடுத்திருக்கிறோம். சரி, இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு செய்தியாளர்களை நாங்களே சந்திக்கிறோம் என்று அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக அமைச்சர் தங்கமணி சொல்லியிருக்கிறார். இப்ப அமைச்சரே இந்த வார்த்தையை தெரிவிக்கிறார் என்றால் கண்டிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும். இல்ல, அதாவது ஒரு எல்லா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஒரு அமைச்சருடைய வீட்டுக்கு சென்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முக்கியத்துவமான ஒரு ஆலோசனையாக இருக்கும். அந்த ஆலோசனையை அதனுடைய என்ன என்பதை நம்முடைய மாண்புமிகு மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் சொன்ன பிறகுதான் தெரியும். பொதுவாகவே இதுக்கு முன்பு நடந்த பல ஆலோசனை கூட்டங்கள் முன்கூட்டியே சொல்லி திட்டமிடப்பட்டு நடந்திருக்கிறது. இன்று திடீரென்று இந்த ஆலோசனை கூட்டம் நடப்பது ஒரு விதமான கேள்விகளை எழுப்புகிறது அல்லவா? இல்ல, அப்படி இல்லை. இது ஏற்கனவே இன்று மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் கூட இயல்பான ஒரு சந்திப்பை எல்லா அமைச்சர்களும் சந்தித்து இது குறித்து உரையாடினார்கள். நம்முடைய மாண்புமிகு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை அவர்களும் கலந்து கொண்டார்கள். தற்போது இருக்கக்கூடிய கட்சியின் மீது பல்வேறு தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலும் ஆட்சியின் மீதும் பல்வேறு தாக்குதலை தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவாதமாக காலையில் தொடங்கப்பட்ட அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். 2 அமைச்சர்கள் வீட்டிலும் தனித்தனியாக 2 கூட்டங்கள் நடக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? இல்ல, அது அப்படி பார்க்க முடியாது. இது குழுவாக பிரிந்து கூட அல்லது 3 குழுவாக பிரிந்து கூட அவரவர்களுக்கு ஆலோசனையாகத்தான் நாம் கருத வேண்டும்.